மலைகளின் ஆழத்தில் அடர்ந்த காடு உயர்ந்த மலைகளை சுற்றியிருந்தது. அங்கு மாருதங்கூட்டம் என்ற சிங்கக் குடும்பமும் இரத்தக் கொம்பு கழுதைப்புலி கூட்டம் என்ற கழுதைப்புலிகளும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு இருப்பிடத்திற்காக எதிரிகள் ஆனது. இது வெறும் நிலத்திற்கான போரல்ல. இது உயிர்வாழ்வுக்கான ஆதிக்கத்திற்கான போர். மாருதங் கூட்டத்தின் தலைவன் அரசர் வாரியன் ஒரு மாபெரும் சிங்கம். கரிய வர்ணம் கலந்த தங்கமுடியுடன் புயல் போல ஆழ்ந்த நெற்றிக் கோடுகளுடன் இருந்தான். அவரது பசுமை கண்கள் எரிமலையின் தீயைப் போல் எரிந்தன. அவரின் மனைவி ராணி நைரா அவளது சாயல் போலவே ஒரு நிழல். வேகமாகவும் மர்மமாகவும் இயங்கும் போராளி. அவர்களின் 3 குட்டிகள் இன்னும் சிறியவர்கள். ஆனால் நெருப்பு போல பரபரப்பாக இருந்தனர். அவர்கள் குகையின் ஆழத்தில் தாயின் பாதுகாப்பில் இருந்தனர். சிங்க குடும்பம் புனித குன்றுகளை ஆண்டது. அங்கு ஒரு பெரிய ஆறு காடு முழுவதும் வழிந்தோடியது. எல்லா உயிர்களுக்கும் வாழ்வளிக்கிறது. இரத்தக் கொம்பு ஹைனா அவர்களின் தீய தலைவர் சீரா தலைமையில் ஆட்சியை கைப்பற்ற விரும்பினர். நீண்ட காலமாக ஹைனா மலைச்சரிவுகளின் அடிவாரத்தில் தொலைவில் நிழலில் இருந்தனர். ஆனால் சீராவின் வழிகாட்டுதலில் அவர்கள் மிகப்பெரிய கூட்டமாக மாறினர். இப்போது அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை வகுத்தனர். முதலில் ஒரு விளக்கு வேட்டை. சிங்கங்கள் வெளியே வர தங்கள் நிலங்களை காத்துக்கொள்ளும் வரை கட்டவிழ்த்து விட வேண்டும். பின்னர் அவர்கள் மையத்தில் தாக்க வேண்டும். கடையில் சிங்கக்குட்டிகளை பிடிக்க வேண்டும். சிங்கக் கூட்டத்தின் எதிர்காலம் இல்லாமல் அவர்கள் அழிந்து விடுவார்கள். நிலவு வானத்தில் பிரகாசிக்கையில் ஹைனா காட்டின் நிழல்களில் நகர்ந்தன. அவர்கள் சிரிப்பை அடக்கினர். அவர்கள் ஆயத்தமாக இருந்தனர். ஆனால் வாரியன் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. காடு எப்போதும் எச்சரிக்கும். அவரது உளவாளிகள் ஹைனா நகர்வை பார்த்தனர். அவரது கூட்டம் முன்னமே தயாராகியது. ஹைனாக்கள் சிங்கங்களின் வெளியே சென்று வேட்டையாடும் அணிகளை தாக்கும் போது வாரியன் மற்றும் நைரா தங்கள் திடீர் தாக்குதலை தொடங்கினர். அவர்கள் நிழலிலிருந்து பாய்ந்தனர். சிங்கங்களின் கர்ஜனைகள் இரவை கிழித்தன. பழிவாங்கும் சண்டை வெடித்தது. நகங்கள் பற்களை சந்தித்தன. சிரிப்புகள் ஒலித்தன. இரத்தம் மண்ணை சிதறியது. காடு முழுவதும் அதிர்ந்தது. ஆனால் இது தொடக்கம் மட்டுமே. ஹைனா முதலில் திரும்பிச் சென்றன. ஆனால் சீரா அவர்களின் அரசியாக தொடர்ந்து முன்னேறினார். அவள் தனது மன்னிக்க முடியாத கூட்டத்தை எடுத்துக்கொண்டு குகைகளின் மீது நடந்து சென்றாள். அவளது நோக்கம் குட்டிகளை பிடிக்க. ஆனால் நைரா காத்திருந்தாள். அவள் காயம்பட்ட இருண்ட சிங்கமாக பாறைகளிலிருந்து பாய்ந்தாள். சீரா மற்றும் நைரா உருமாறினர். அவர்கள் பாறைகளில் பாய்ந்தனர். இருவரும் இரத்தக்கரைகளாக மாறினர். இன்னொரு பக்கம் சிங்கங்கள் ஹைனாக்களை அடைத்தன. ஒருவேளை வாரியன் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை சந்தித்தார். ஹைனாக்களின் இரண்டாவது தலைவர் பீக்கா. பீக்கா ஒரு மாபெரும் ஹைனா. நீண்ட முன்போர் குறியீடுகளுடன் இருந்தான். அவன் சிங்கங்களின் மீது ஏற்கனவே பல போர்களில் பங்கேற்றவன். அவன் வாரியனை தன் பயங்கரமான பற்களால் கடித்தான். ஆனால் வாரியன் பயந்து தளரவில்லை. அவர் தன் கரமான நகங்களால் பிக்காவை ஓரமாக தள்ளினார். இருவரும் மறுபடியும் சுற்றி கொண்டனர். கடைசி ஒரு மோதல். வாரியன் ஒரு உறுதியாகிய அடியை செலுத்தினார். பிக்கா கீழே விழுந்தான். அவன் போர் முடிந்தது. ஒரு பக்கம் நைரா சீராவை முற்றிலும் வென்றாள். ஹைனாக்களின் தலைவி பாறைகளிலிருந்து கீழே விழுந்தாள். அவர்களது தலைவர்கள் இறந்துவிட்டதால் ஹைனாக்கள் ஓடின. அவர்கள் அச்சத்தில் தொலைந்து விட்டார்கள். சிவப்பு விடியலின் போது மலைக்காட்டில் சிங்கங்கள் மட்டுமே நின்றன. வாரியன் காயங்களுடன் இருந்தாலும் எதிர்காலத்திற்காக நின்றார். அவரது குட்டிகள் அவரை அணைத்தன. நைரா தன் கணவரை அணைத்தாள். புனித குன்றுகள் சிங்க குடும்பத்திற்கே சொந்தம். ஆனால் நிழல்களில் தொலைவில் இன்னொரு சிரிப்பு ஒலித்தது. நாங்கள் திரும்பி வருவோம். போர்கள் முடிவதில்லை. காடு எப்போதும் நினைவில் கொள்ளும்.